இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு: வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நமக்கு மிகுந்த சமாதானத்தை தருகின்ற கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி சங்கீதம் 19 நாம் தியானிப்போம். சங்கீதம் 19 7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. இதே வசனத்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நாம் வாசிக்கும் போது The law of the Lord is perfect, converting the soul என்று வாசிக்கிறோம். இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் நாம் வாசிக்கும் போது The law of the Lord is perfect, restoring and refreshing the soul என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் பரிபூரணமானது, குறைவற்றது. நம் ஆத்துமா விடாய்த்து போயிருந்தாலும் தொய்ந்து போயிருந்தாலும் எப்படிப்பட்ட கலங்கின நிலைமையிலே இருந்தாலும் நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது கர்த்தருடைய வேதமே. கர்த்தருடைய வேதம் நம் ஆத்துமாவை மீட்டு கொள்ளக்கூடியது, நம்மை புதுப்பிக்க கூடியது. கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் போது கேட்கும் போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று சொல்லுகின்ற நிலைமையிலிருந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. நமக்குள் கலக்கங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் கருத்தாய் படிப்போம். இன்று சங்கீதம் 19 கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தை பற்றி நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வசனத்தை குறித்து சங்கீதம் 19 7 முதல் 9 வசனங்கள் வரை 6 வார்த்தைகளால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வார்த்தையின் தன்மைகளையும் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதத்திற்கு இன்னொரு பெயர் சட்ட புத்தகம் என்றும் கூறுவார்கள். வேதத்தின் தன்மை அது குறைவற்றது, அது பரிபூரணமானது, பழுதில்லாதது என்று அர்த்தமாகும். The law of the Lord is perfect. இரண்டாவதாக கர்த்தருடைய சாட்சி. அதனுடைய தன்மை சத்தியமானது, உறுதியானது, நிச்சயமானது. The testimony of the Lord is sure. மூன்றாவதாக கர்த்தருடைய நியாயங்கள். அதனுடைய தன்மை அது செம்மையானது, அது சரியானது. The statutes of the Lord are right. நான்காவதாக கர்த்தருடைய கற்பனை. அதனுடைய தன்மை அது தூய்மையானது. The commandment of the Lord is pure. ஐந்தாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதனுடைய தன்மை அது சுத்தமானது. The fear of the Lord is clean. ஆறாவதாக கர்த்தருடைய நியாயங்கள். இதனுடைய மூல பாஷையிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய தன்மை அது உண்மையானது. The judgments of the Lord are true என்று வாசிக்கிறோம். இந்த 6 காரியங்களையும் குறித்து 119 சங்கீதத்திலே விளக்கமாக நாம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய வல்லமையை பற்றிய 6 ஆசீர்வாதங்களையும் இதே வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இரண்டாவதாக பேதையை ஞானியாக்குகிறது. மூன்றாவதாக இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. நான்காவதாக கண்களை தெளிவிக்கிறது. ஐந்தாவதாக என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. ஆறாவதாக அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் இவ்வாறு நம்மோடு ஐக்கியப்படுகின்றார். வேதத்தை வாசிக்க வாசிக்க நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இவ்வளவு மென்மையான வேதத்தை நாம் நேசித்து வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வேதத்தை, எங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தரக்கூடிய வேதத்தை நாங்கள் நேசித்து வாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.